ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ். இன்னைக்கு சிம்பிளா பார்டர்ல மட்டும் வர மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம சேனல்ல வீடியோ போட்டு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. லாஸ்டா நெட் அட்டாச் பண்ணி ஒரு பிளவுஸோட வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சொல்லி கொடுக்குறீங்க மேம், நல்லா புரியுதுன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறது பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் பாருங்க, ரிங் நாட் போட்டு ஒரு சென்டரில் ஃப்ளவர் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடி டிசைன் சைட்லலாம் வர மாதிரி போட்டு இந்த ப்ளவுஸ் இது பண்ணியிருக்கேன். இதில் எதனால இப்படி தூக்கி 2 இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸை வரைஞ்சிருக்கேன்னா, அந்த பார்டரில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்லீவ் டிசைன் கஸ்டமர் அனுப்பின ப்ளவுஸில் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம போடணும்னு சொல்லிட்டு நான் 2 இன்ச்சஸ்க்கு மேலே தூக்கி ஸ்லீவை வரைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சென்டரில் ரிங் நாட் போட்டு அந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு ரவுண்ட் போட்டு சென்டர் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணி ஒரு ஃப்ளவர் வர மாதிரியும் 2 சைடில் வர மாதிரியும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் ஸ்டோனை சென்டரில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரிங் நாட் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, த்ரெட் எடுத்துட்டு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 8 ஸ்டாண்ட்ஸை நம்ம டபுளாக மடிக்கும் போது நமக்கு 16 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். ரிங் நாட்டு நான் இப்போ போடுற மாதிரி ஃபுல்லாகவே கவனிங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாக போடுறேன், ரெண்டாவது கிளியராக காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நூலை உள்ள இருந்து வெளியே எடுத்துக்கோங்க. அந்த நூலை நல்லா ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு நீடில் சுத்திட்டு இந்த மாதிரி கீழே இறக்கணும். இது இப்போ அதில் தெளிவாக காட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லா ரோல் பண்ணுறேன்னா பண்ணிட்டு இப்போ நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி சுத்திட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டா இருக்கிற இதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே நூலை இழுத்துட்டு டைட் பண்றேன். அப்போ எனக்கு ரிங் நாட் போட வந்துட்டு இதே மாதிரி தான் எல்லா ரிங்கையும் மேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் ரிங் நாட் போடுறது ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வராது. ஃப்ரெஞ்ச் நாட்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ரிங் நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரிங் நாட் போட்டு அந்த ரெடி பண்ணியாச்சு ஃப்ளவருக்கு. அதுக்கப்புறம் ஜர்தோசி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜர்தோசியில் லேசி டேசி ஃப்ளவர் போடுவோம்ல, அந்த அளவுக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சுட்டு ஜர்தோசியை கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். லேசி டேசி ஃப்ளவருக்கு அவ்வளோ போதும் நமக்கு. இப்போ நான் போடுற மாதிரி த்ரெட்டை கீழே இருந்து மேலே எடுத்துட்டு ஜர்தோசி போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் கொடுக்கணும். ஜர்தோசி இந்த மாதிரி எலும்பி நிற்க மாதிரி பார்க்கக்கூடாது, வச்சு ஸ்டிச் கொடுத்தாதான் அமுங்கி அதை நிற்கும். அதனால அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே மேக் பண்ணணும். ஜர்தோசி பிளவுசஸ் நம்ம பீட்ஸ் வச்சு போடுறத விடையும் ஜர்தோசி பிளவுசஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பீட்ஸ் கூட ஜர்தோசி மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும் பிளவுசஸ். இது ஃபுல்லாவே அதே மாதிரி நான் கட் பண்ணி போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். லேசி டேசி ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் நம்ம லேசி டேசி ஃப்ளவர் மேக் பண்ணி தான் அந்த நெட்டுக்கு அப்புறம் நம்ம பண்ணியிருந்தோம். இதுலேயும் அதே மாதிரி தான் லேசி டேசி ஃப்ளவர் தான், ஆனால் கொஞ்சம் பெருசாக மேக் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஒரு ஃப்ளவர் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஸ்பீடாக போட வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. போட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்திருக்கேன். இது ஜர்தோசி போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க நீடில் ஹேண்ட் நீடில் நம்பர் 10 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு ஜர்தோசிக்குள்ளே நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஜர்தோசிக்குள்ளே அந்த நீடில் போகும், அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லேசி டேசி ஃப்ளவரில் நம்ம எப்போவுமே போடுற மாதிரி சென்டர்ல இருந்து ஒரு ஜர்தோசி வச்சு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு ஜர்தோசி, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி சென்டர்ல ஃபுல்லாகவே எடுத்து கொண்டு வரலாம். இதில் ஜர்தோசி கூட சுகர் பீடு வைக்கிறதுக்கு பதிலாக சீக்வன்ஸ் வச்சும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ கஸ்டமர் அனுப்பின மாடலில் இருக்கிற மாதிரியே நான் ட்ரை பண்ணுறேன்.
ஃபுல்லாவே இந்த மாதிரி சுத்தி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். ரிங் நாட் போடுறது உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது ரிங் நாட் போடுறதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா செப்பரேட்டா ஒரு வீடியோ ரிங் நாட்டுக்குன்னு போடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஜர்தோசி, அதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சு அந்த ஃப்ளவரை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா சென்டர்ல நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம்ல, அதுல சுகர் பீடும் அதுக்கப்புறம் சீக்வன்ஸும் வச்சு அந்த இடையில உள்ள ஸ்பேஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீடில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி போட்டு எண்டில் நாட் போட்டிருக்கணும். அதே மாதிரி அடுத்ததும் அதே மாதிரி 5 சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ் இப்படி ஃபுல்லாவே சுத்தி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ளவரு. அந்த சுகர் பீடு சீக்வன்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாவே ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தவா ஃபைனலா லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு ஃப்ளவரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஸ்டார்டிங்ல ஜரி த்ரெட் வச்சு நான் அவுட்லைன் போடல. நான் ஃபைனலா எண்ட்ல இந்த ஃப்ளவர்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். நீங்க வந்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல ஃப்ளவர் வர்றதுனால நம்ம கொஞ்சம் ஜரி த்ரெட்டை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட முடியும். அதனால அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு இதெல்லாம் இந்த லைன் ஃபுல்லாவே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில நான் என்னன்னா கொடி டிசைன் வச்சு கம்ப்ளீட் பண்ண போறேன். கொடி டிசைன்னு அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைன்ல லீஃப்லாம் வர மாதிரி இந்த ஒர்க் வரும். அப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி இடையிலலாம் பேஸ்ட் பண்ற மாதிரி தான் அந்த ஒர்க் வந்து இருக்கு. அது எல்லாமே நான் கொடி டிசைன் வரைஞ்சது ஃபுல்லாவே ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் பண்ணி தான் வரைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க ட்ரேஸ் பண்ணி வரையினாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லாட்டி கையிலே நல்லா வரைவீங்கன்னா அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு, அதனால நான் கையிலே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரேசிங் எப்படி பண்ணணும் அந்த வீடியோ வந்து தெளிவாக போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொடி டிசைனை வரைஞ்சாச்சு. அந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே சுகர் பீட் போட்டு தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 2 சுகர் பீடாக எடுத்துக்கிறேன். அயன் நீடில்ல சுகர் பீட் லோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுட்டு 2 சுகர் பீடாக போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸில் மேலே புட்டாஸ் வந்து போடுறதுக்கு 3ஆம் நம்பர் பஞ்ச் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அது வச்சுட்டு மேலே ஒரு 3ஆம் நம்பர் பீடு, கீழே 2 3ஆம் நம்பர் பீடுன்னு வச்சு அந்த மாதிரி புட்டாஸ் ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் வச்சு இதே மாதிரி ஃபுல்லாகவே எல்லா கொடி டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லீஃப் மேக் பண்ண போகிறோம். லீஃபுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சைடு சுகர் பீடு, ஒரு சைடு கட் பீடு வர மாதிரி லீஃப் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சுகர் பீட் வச்சு லீஃப் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து சைடில் அடுத்த ரைட் சைடு ஃபுல்லாகவே 5 சுகர் பீடு வச்சு அந்த லைன் ஃபுல்லாகவே வரிசையாக அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே கட் பீடு வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே சுகர் பீடு வச்சு போடாமல் கட் பீடு அதுக்கப்புறம் சுகர் பீட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும் ஃப்ளவரு, சரி லீஃபு. இந்த டிசைன் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, புதுசாக நல்லா இருந்துச்சு. ரிங் நாட் போட்டு அந்த ஃப்ளவர் டிசைனு லேசி டேசி ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரிங் நாட் வச்சு இந்த மாதிரி ஜதோசி மிக்ஸ் பண்ணி போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அவுட்புட் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கட் பீடில் 4 கட் பீட் தான் யூஸ் பண்ணி போடுறேன். ஏன்னா சுகர் பீடை விட கட் பீட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 4 போதும். இந்த மாதிரி லீஃப் வந்து போட்டுட்டு இனி என்ன பண்ணுறேன்னா அந்த சுகர் பீட்ல இருந்து லீஃபை கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டி சுகர் பீடு வச்சு இங்கேருந்து ஒரு லைனாக 2 சுகர் பீடு வச்சு அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க.
இனி டிராப் பீடு சுகர் பீடு எடுத்து லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நான் இப்போ போட்ட மாதிரியே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 சைட்லையும் போடுங்க, அதுக்கப்புறம் சென்டர் பார்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த சென்டரு நாட் போட்டு எடுத்துட்டு ஒரு டிராப் பீடு ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு டிராப் பீடு ஒரு சுகர் பீடு. இப்படி எந்தெந்த இடத்துலலாம் அந்த டிசைன் வேணுமோ அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கேப்பாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. பார்டர் ஃபுல்லாக ஒர்க் இருக்குன்னா அது ஃபுல்லாகவே அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ எந்த இடத்துலலாம் தோணுதோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே இதை போட்டுக்கலாம். டிராப் பீடு வச்சு 3 இது வச்சு தான் போடணும்னு இல்லை, ஒரு டிராப் பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி நான் போடுறேன். போட்டு நாட் போட்டு எடுத்துட்டு இதில் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா இந்த டிராப் பீடு வச்சு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐ ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோன், அதை வந்து நான் கேப் எந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்த இடத்துல ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் அனுப்பின டிசைன்லையும் அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டலை. பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது. ஃபைனலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைனல் லுக்கு. இப்போ பேக் நெக் காட்டுறேன் பாருங்கள். பேக் நெக் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு டுட்டோரியல்ஸும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் கொடுக்கும். கண்டிப்பாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.